கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்கதரிசனமானவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் பாடமானது ஆவியின் நிலை, இதுவே முதற்படி என்கிற ஒரு கருத்திலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தீர்க்கதரிசன படிப்பு அப்படின்றத பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கங்கள் பைபிளில் எழுதியிருக்கு. அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்திற்காக அந்த பைபிளை படிக்கிறாங்க. அற்புதம் எனக்கு வேணும்னு படிக்கிறாங்க, ஆறுதல் வேணும்னு படிக்கிறாங்க, அல்லது அறிவு நிறையா பெருகணும்னு படிக்கிறாங்க, வேதத்தை குறித்த அறிவு பெருகணும்னு படிக்கிறாங்க. சபையில் நான் என்ன வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக ஒரு சிலர் படிக்கிறாங்க. இப்படி பல நோக்கங்கள் இந்த பைபிளை படிக்கிறப்போ இருக்குது பாருங்க. அப்போது நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம எதுக்காக பைபிளை படிக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பைபிளை படிக்கிறோம் பாருங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, தீர்க்க தரிசன வரம் என்பது முறைப்படுத்தப்பட்ட ஒரு கல்வியின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கலை என்று நான் சொல்லுகிறேன். கலை என்று வரும்பொழுது, கற்றுக்கொண்டு பயிற்சி செய்யும் பொழுது நல்ல முடிவுகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? அப்போது என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், உங்களுடைய பர்ஸ்பெக்டிவை மாற்றுங்க. 2000 வருஷத்துக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் பார்க்கும் பொழுது பிரமிப்பாக இருக்கு இல்லையா? அற்புதமாக இருக்கே. கண்ணு தெரியாதவனை தொடுறாரு, கண்ணு தெரியுது. காது கேட்காதவனை தொடுறாரு, காது கேட்குது. இப்படி கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸை இயேசு கிறிஸ்து பண்ணார் பாருங்க. அப்போது அதை பற்றிய பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஹம்பிளாக தான் படிக்கிறோம் பாருங்கள். எனக்கு ஏதாவது இந்த கிஃப்ட் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு படிக்கிறோம். அப்போது அந்த ஒரு எண்ணத்தை நம்ம ட்வீக் பண்ணுறோம். மற்ற எல்லா எண்ணங்களையும் தள்ளிவிட்டு இந்த தீர்க்க தரிசன வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு நல்ல நோக்கம் தானே இது? தப்பான நோக்கமா? அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்குது பைபிளை படிக்கிறதில்ல. என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீங்கள் என்ன நோக்கத்துக்காக என்னோட சேர்ந்துருக்கீங்க அப்படின்றத ரிவ்யூ பண்ணி பாருங்கள். அற்புதத்தை செய்யும்படியான ஒரு வல்லமையை உறுதியான நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு நம்முடைய கண்ணால் பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போது இந்த பைபிளை படிக்கும் பொழுது வேதத்தை குறித்த வேதம் என்ன சொல்கிறது? தேவனை பார்க்குறோம் நம்ம. அவர் என்ன சொல்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றாரு, நான் அப்படின்றாரு. அப்போது ஒரு தீர்க்க தரிசன மாணவனாக இந்த வேதத்தை படிக்கும் பொழுது இந்த வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கான்? ஜீவனுள்ள உயிருள்ள வார்த்தையாக இருக்கான். ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது அவன் ஆக்டிவாக இருக்கிறான் அப்படின்றது எப்படி தெரியுது? இப்படி படுத்துக்கிட்டதான் தெரியுமா? போனோன்னு சொல்லிடுவோம். இப்போ அவனுக்குள்ளே சில சேஞ்சஸ் வருது, நகர்றான், பேசுகிறான், பார்க்குறான். அப்போ அவனுக்குள்ளே உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வருது பாருங்கள். அப்போது வேதம் சொல்லுது தன்னை பற்றி, தேவனுடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கான். அப்போ உயிர் இருக்கான் அதுக்கு. அப்போ என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள் அதை பார்க்கணும் பாருங்கள். வார்த்தையை படிக்கும் பொழுது உயிர் உங்களை தழுவி கொள்ளுகிறது, அல்லது நீங்கள் அந்த உயிரை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. வார்த்தையை அப்படி தான் நம்ம பார்க்கணும். வார்த்தை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையும் உயிருள்ள ஒரு மனுஷனாக பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு உயிருள்ள மனுஷனாக நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கும் பொழுது அந்த வார்த்தையின் அர்த்தமானது அப்படியே அது ஒருவேரை பற்றி நமக்கு உண்பதாக இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் ரெடியா? இந்த கடைசி காலங்களில் தன்னுடைய வேதத்தின் ரகசியங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கென்று விசேஷித்துவத்தில் கற்றுக் கொடுக்கும்படியாக தேவன் நம்ம இணைத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு தேவனுடைய வார்த்தை மீகா 3வது அதிகாரம். ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை. வேறு எந்த எழுத்துக்களை பற்றியும் வேதம் சொல்லவில்லை அவைகளுக்கு உயிர் உண்டு என்று சொல்லி. ஆனால் வேதத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இது உயிருள்ள வார்த்தை என்று சொல்லுகிறது. உயிர் தருகிற வார்த்தை, உயிரோடு நடமாடுகிற வார்த்தை. நடமாடுகிற உயிரானது என்னென்னலாம் செய்யுமோ அப்படிப்பட்ட செய்கிற வல்லமையுடைய வார்த்தையாக நாம் இந்த
கிறிஸ்தவ வேதத்தை பார்க்கணும் பாருங்க. அப்போ மீகா 3 என்ன எழுதியிருக்கு? நானோ யாக்கோப்புக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை படிக்கிறோம். ஒருத்தனை திருத்துறதுக்காக நான் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான். அவன் எதை வச்சு அவன் திருத்த போகிறானா? மனுஷனை 3 காரியங்களை வைத்து அவன் திருத்த போகிறானா. என்ன 3 காரியங்கள்? ஒரு மனுஷனை திருத்துகிறதுக்கு தேவையான காரியங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஒரு மனுஷன் சொல்கிறான். அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு மீகாவுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய பவர் இருக்குங்க அப்படின்ட்டு? அவன் டெய்லியும் 2 இட்லியை சாப்பிட்டு சப்பாத்தி சாப்பிட்டு போகிறவனாக தான் இருந்திருக்கணும் இல்லையா? அவனுடைய மனுஷ நிலையுமே மீறி அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். இங்கே எனக்குள்ள ஒரு பலன் இருக்குது, காட் சம் பவர் அப்படின்றான் அவன். அப்புறம் நியாயத்தினாலும், அப்போ ஒரு ஆவி, நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு நியாயத்திற்காக போராடுகிற ஒரு ஆவி அவனுக்குள்ளே இறங்கியிருக்கு. முதலாவது பலன் இறங்கியிருக்கு. நல்லது கெட்டது என்று தெரிஞ்சு அதை சரி பண்ணக்கூடிய அல்லது அதை வைத்து ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய, இதை செய்யாதன்னு சொல்லக்கூடிய அந்த தெளிந்த சிந்தனை. 3வது பராக்கிரமத்தினாலும் எழுதியிருக்கு. அப்போது அந்த தீர்க்கதரிசி தன்னை பார்க்கும் பொழுது பிரமிப்பாக பார்த்து கொண்டான். என்கிட்ட இப்படி பவர் இருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஊரில் கூட சொல்கிறாங்களே எனக்கு சாமி வந்துருச்சுங்க அப்படின்ட்டு. அவருக்கு சாமி வந்துருச்சு அப்படின்றாங்க. அப்போ சாமி வந்துருச்சு அப்படின்னா இயற்கைக்கு மேற்பட்ட அந்த காரியங்களை அந்த மனுஷியும் சேராம பாருங்க. அவனுக்குள்ள அந்த சாமி வந்துருச்சு, வல்லமை இறங்கிடுச்சு, அவன் எதையோ பண்ணுறான். அதே மாதிரி தான் அந்த மீகாவும் கூட 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். பராக்கிரமத்தினால நான் நிறைஞ்சிருக்கேன் அப்படின்ற பார்க்குறேன். பராக்கிரமத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். நான் சொல்கிறேன் பாருங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இது வார்த்தைகளை நம்முடைய இருதயத்தில் பதிய வைக்கும் பொழுது அதிலிருந்து உண்டாகிற ஒரு வல்லமையின் வெளிப்பாட்டை உங்களுடைய ஆவியிலே, உங்களுடைய சிந்தனையிலே இப்பொழுது பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பராக்கிரமத்தினாலும் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள பராக்கிரமத்தின் ஆவி இறங்கி கொண்டிருக்கிறது. என்ன பராக்கிரமம்? ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு என்ன பராக்கிரமம் வேணும்? அவன் போகிறான், ஒரு பெரிய குச்சியை வச்சுக்கிறான், அப்படியே மண்ணில் குத்தி ஜம்ப் பண்ணி கீழே உள்ளூரான் பாருங்க, அவ்வளோ உயரத்தை தாண்ட முடியுது. அவனுக்குள்ள திடீர்னு பராக்கிரமம் இறங்கி இருக்கு. அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்னால் இதை தாண்ட முடியும் அப்படின்ட்டு. நம்பிக்கை இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதும் வேஸ்ட் இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கை தான் டிரைவிங் ஃபோர்ஸாக அவனை என்ன பண்ணுது, அந்த குச்சை நேராக தூக்கிட்டு போய் அப்படி குத்தி மேலே ஏறுறான் பாருங்க. அதே போல தான் என்னுடைய மாணவர்களாக உங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை ஆவி, இந்த பராக்கிரமத்தை நான் செய்ய முடியும் என்கிற ஒரு ஆவி, அற்புதத்தையும் அடையாளத்தையும் நான் செய்ய முடியும், நான் பேசுகிறது நடக்கும் என்கிற ஒரு உறுதியான எண்ணம் உண்டாகும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்மை குறித்து சொல்லுவோம், எனக்குள்ள பவர் இறங்கிருச்சு, நான் இப்போ ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவியின் தாக்கத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 2வது படிக்கு உங்களை நான் அழைத்து சொல்லுவேன். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று பார்க்கிறோம். இந்த 2வது சம்பவத்தை நம்ம உற்று நோக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை காற்று போல வீசினதை வேதம் பதிவு செய்கிறது. அப்போ பலத்த காற்று போல வீச தேவனுடைய ஆவியாலே கூடும். தன்னை குறித்து தேவன் என்ன சொல்றாரு? என்னை கடவுள்னு சொல்லாதீங்க, என்னன்னு சொல்லணுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு அறிக்கை இடுதலை பார்க்கிறோம் பாருங்க. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம எங்க போலாம்? முதலாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவர் தான் அந்த காற்றையும் கடலையும் உண்டாக்குறாரு, இயற்கையின் வல்லமைகளை உண்டாக்குகிறாரு. அந்த வல்லமையை அவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஜனங்கள் மீது வீச பண்ணுகிறார். இப்பொழுது நான் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பலத்த காற்றை உங்கள் மீது நான் அனுப்புகிறேன். உங்களுடைய ஸ்பரிசத்திலே அதை நீங்கள் உணரக்கூடும். அப்படி நீங்கள் உணரும் பொழுது மெய்சிலிர்ப்பு உண்டாகக்கூடும்.
தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக அது அனுப்பப்படுகிறதோ அந்த நோக்கம் விருதாவாய் அவரிடத்திற்கு திரும்பாமல் அது நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்கிற வார்த்தையின்படியே உங்களுக்குள்ளாக இயற்கையின் சீற்றமானது ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. நம்பிக்கை உலகத்தில் தான் இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்துக்கு அற்புதம் செய்கிற வல்லமை இருக்கு. அவருடைய ஆவி இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அந்த அற்புதம் செய்கிற வல்லமை இருக்கணுமா வேண்டாமா? இப்போ இருக்கணும் என்கிற நம்பிக்கையே உங்களை என்னுடைய மாணவர்களாக மாற்றி விடுகிறது. ஹல்லேலூயா. நம்ம அவருடைய வல்லமையின் மீது அதிகமாக நோக்கமுடையவர்களாக காணப்படுகிறோம். வித்தியாசமான படைப்பு. நமக்கு எல்லாம் வேணும், அதுக்கு மேலே அவருடைய வல்லமையும் வேணும். உங்களுக்கு அதற்காக உங்களையும் நீங்கள் வாழ்த்தி தாழ்த்திக்கலாம் வேண்டாம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இதுவரைக்கும் என்னுடைய நாமத்தினால எதையும் கேட்கல, நீங்கள் கேளுங்கள். இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்க போகிறோம். வல்லமையை கொடுங்க ஆண்டவரே. மீகாவுக்கு கொடுத்துருந்தீங்களே, மீகாவுக்கு தீர்க்கதரிசியான மீகாவுக்கு அவர் எப்படி கொடுத்துருந்தாரோ அவனே தன்னுடைய வாயினால் சொல்கிறான், நான் பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஒரு சாதாரண மனுஷன் தெருவில் நடந்து போகிறப்போ சொல்ல முடியுமா? அப்போ அவனை சொல்லுகிற அளவுக்கு தேவனுடைய வல்லமை நெருக்கினபடினாலே அவன் பேசினான். இப்பொழுதும் கூட இந்த அற்புதமான நேரத்தில் ஒரு வல்லமை உங்களை தாக்குகிறது. அந்த வல்லமை உங்களை நெருக்கி என்ன செய்ய ஏவுகிறது? எனக்குள்ளாக வல்லமை இறங்கி விட்டது, சாமி வந்துருச்சுன்னு நீங்க சொல்றீங்க. இயேசு கிறிஸ்து ஒரு சாமியா இருந்தார்னா அந்த சாமியின் ஆவி உங்களுக்குள்ளாக வந்ததை நீங்கள் உணரக்கூடும். பலத்த காற்று அடிக்கிறது போல ஆவியானவர் இறங்கினாரா? அந்த காத்து திடீர்னு என்ன மாறிடுச்சு பாருங்க, அக்கினியாய் மாறிடுச்சான். அதான் பாருங்க அடுத்ததுல போட்டிருக்கு, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் என்று எழுதியிருக்கிறது. உங்க தலைமையில அக்கினிமயமான நாவு. ஒரு மெழுகு திரியோடைய திரியை பார்க்கும் பொழுது அது ஒரு நாவு தான். அந்த நெருப்பு அப்படியே மனுஷன் மேலே இறங்கினதான். அதுதான் இங்கே வேதம் பதிவு பண்ணியிருக்கு பாருங்க. அப்போ அதை பார்க்கும் பொழுது திடீர்னு என் தலையில் ஒரு அக்கினிமயமான நாவு என் தலையிலேருந்து எரிஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. என்னை பார்க்குறப்போ திடீர்னு உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, அல்லது நான் உங்களை பார்க்கும் பொழுது உங்கள் மேலே அக்கினி நாவுகள் இறங்குறத நான் பார்த்து மெய் சிலிர்த்து, அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா? அதுதாங்க ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளாக இருக்க வேண்டிய ஒரு த்ரில்லிங் ஃபேக்டர். த்ரில் இல்லாமல் நம்ம எதையுமே இந்த உலகத்தில் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் த்ரில் இருக்கும்னு சொல்ல முடியாது. தப்பிச்சோம் பொழைச்சோம் போகலாம் அப்படின்னு தான் இருக்கும் பாருங்கள். அதையும் மேலே அதை காட்டிலும் நமக்குள்ளாக ஒரு ஆர்வம், ஒரு உந்துதலின் வல்லமை. நான் தேவனுடைய வல்லமையை பார்க்கணுங்க, இயேசு கிறிஸ்து செய்ததை நானும் செய்யணுங்கிற ஒரு உந்துதல் உங்களுக்குள்ளே இருக்குமே. ஆனால் என்னுடைய மதிப்புக்குரிய மாணவனாக மாணவிகளாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போதான் ஏஐ வந்திருக்குல்ல, இந்த ஏஐக்கும் ஜிஐக்கும் ஏதாச்சும் ரெலவன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். ஏஐ வந்து ஜிஐயை தான் காப்பி பண்ணுது. காட்ஸ் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ இப்போ புதுசாக பண்ணுறது எல்லாத்தையுமே வேதத்தில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளே பேசத் தொடங்கினார்கள் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் மெட்ராஸ்காரராக இருக்கலாம், அல்லது கன்னடா லாங்குவேஜ் மட்டுமே தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம், அல்லது தெலுங்கு பேசுகிறவங்களா இருக்கலாம். உங்களுக்குள்ள அந்த ஆவி இறங்கும் பொழுது திடீர்னு நீங்கள் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, சான்ஸ்கிரிட்டு இப்படி பல பாஷைகளை திடீர்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் ஒரு பெரிய ஒரு குறிப்பிட்ட லாங்குவேஜ் பேசுகிற ஒரு மக்களுடைய நீங்கள் கடந்து போகிறீங்க, உங்களுக்கு அந்த லாங்குவேஜே புரியாது. திடீர்னு அவங்கள பார்த்து அவங்க லாங்குவேஜில் பேசுகிறீங்க, உடனே என்ன அவங்களுக்குள்ள இவன் நம்மாள்றான்னு சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க. லாங்குவேஜுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு பாருங்க. அப்போது படிக்காத ஜனங்க ஒரு லாங்குவேஜ்னா சின்ன பிள்ளையிலே கற்றுக்கிட்டா தான் உண்டு. ஒரு 40 வயசுக்கு மேலே ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியும் அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சு தான். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், ப்ரொஃபஷனலாக பேசலாம். ஆனால் நேட்டிவ் ஸ்பீக்கர் போல் பேச முடியுமா அப்படின்றது சொல்ல முடியாது. பட் இங்கே நடக்கிற ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஜனங்க உட்கார்ந்துருக்குறாங்க, அவங்களுக்குள்ள இந்த ஆவி இறங்கிச்சு. தேவனுடைய ஆவியானவர் இறங்கினார். பல வருஷத்துக்கு முன்னாடி பாஷைகளை பிரிந்து போக பண்ணின தேவனுடைய ஆவியானவர். அப்படி தான் சொல்லும். அந்த காலத்துல எல்லாம் ஒரே லாங்குவேஜ் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
வரலாற்றின் பதிவின்படி. அந்த ஒரே லாங்குவேஜை பேசினது நிமித்தம் பெருமை வந்துருச்சு அவங்களுக்குள்ளாக. அவங்க தேவனுக்கு விரோதமாக சிந்தனைகளை உடையவர்களாக இருந்தாங்க. தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவங்களுடைய பாஷைகளை பிரிந்து போக பண்ணினார். உடனே ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. பூமியோடைய எல்லா பக்கங்களையும் ஜனங்க சிதறி போனாங்க. அப்படி வந்தது தான் எல்லா லாங்குவேஜஸுமே பாருங்கள். அப்படி தான் பைபிளில் சொல்லுது. அப்போது அப்பேற்பட்ட வித்தியாசமான பாஷைகளை பேசுகிற இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வரமானது அங்கு நடைபெற்றதை நாம் இந்த பதிவில் படிக்கிறோம் பாருங்கள். இப்போ நீங்கள் யூடியூப்பை பார்க்குறோம், தமிழில் பேசுகிறோம், அது அப்படியே இங்கிலீஷில் வருது. ஈவன் நம்மளோட டோன் கூட அப்படியே காப்பி அடித்து வருது பாருங்கள். ஆகவே ஒரு லாங்குவேஜை படிக்கணுன்ற அவசியம் இல்லாமல் போயிடுச்சு. நம்ம சொந்த லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணலாம். எந்த லாங்குவேஜ் வேணாலும் அவங்க ப்ரிஃபர் பண்ணி அதை சாய்ஸ் பண்ணி கேட்டுக்கிறாங்க, இவன் இதை சொல்கிறான் அப்படின்ட்டு. இதெல்லாம் வருவதற்கு முன்பதாகவே மனுஷர்களுக்குள்ளாக இறங்கின தேவனுடைய ஆவி அவர்களை பல்வேறு பாஷைகளை பேச வைக்க முடியுமே. ஆனால் என்னுடைய மாணவர்களாகிய நீங்களும் நானும் அப்பேற்பட்ட பிரமிப்பான பல பாஷைகளை பேசுகிற ஒரு சிந்தனையின் எண்ணம் உங்களுக்குள்ளாக இப்பொழுது உண்டாகிறது. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன படிப்பு அப்படின்றது ஒரு சாதாரண படிப்பு கிடையாதுங்க. தேவனுடைய கிரியைகளை நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம கடைசி வரைக்கும் விழுங்குவோம், எழுந்திருப்போம், விழுவோம், எழுந்திருப்போம், 4 பேர்கிட்ட திட்டு வாங்குவோம், 4 பேர்கிட்ட நல்ல பேரும் வாங்குவோம். அதையெல்லாம் மீறி ஒரு ஃபோக்கஸ் நமக்கு இருக்கு பாருங்க. வல்லமையின் பயிற்சியாளர்கள். ஹல்லேலூயா. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்ட்டு? வல்லமை நமக்கு வேணும். எந்த வல்லமை தேவனிடத்தில் இருக்குது என்று சொல்லி சபையில் சொல்லி கொடுக்குறாங்களோ, அல்லது பைபிள் படிக்கிறப்போ நமக்கு தெரியுதோ, நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்ட வாழ்க்கை சக்கரத்தின் எல்லைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட வரங்களை நாம் காண வேண்டும் என்பது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக இருக்குது பாருங்கள். நோக்கம் சரிதான் இல்லையா? முதலாவது நோக்கம் சரியான்னு செக் பண்ணிக்கணும். இவன் எங்கடா நம்மளை இழுத்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழல் ஊதுறவன் அப்படியே ஊதிக்கிட்டே போனான். அவங்க பின்னாடி நிறைய பேர் போனாங்க. எலிகள்லாம் போச்சு. ஒரு நாள் அந்த எலியெல்லாம் பிடிச்சி அவன் சாக்கடையில் தள்ளிட்டு கவர்மெண்ட் இருந்து காசு வாங்கிட்டு போயிட்டான். நான் எலியெல்லாம் கொண்டுட்டேன், அமௌண்ட்டை கொடுங்க ராஜாவேன்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு போயிட்டான். அப்போது நம்மளுடைய நோக்கத்தோடு, சரியான நோக்கத்தோடு இணைந்திருக்கிற எந்த ஒரு ஆவியையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. அப்போது அப்படி படிக்காதவங்க, முட்டா பசங்க மற்ற தேசங்களுடைய பாஷைகளை பேசும்பொழுது என்ன நடந்துச்சான், எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா என்றாங்க. டேய், இவன் பாண்டிச்சேரிக்காரன் சேடா, இவனுக்கு எப்படா சமஸ்கிருதம் தெரியும் அப்படின்ட்டு சொன்னது போல் அந்த காலத்தில் நடந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் மக்கள் கேட்டாங்க, நான் இவன் இந்த பாஷையை பேசுகிறான், அந்த பாஷையை பேசுகிறான்னு சொல்லி பாஷைகளினாலே உண்டான நிலவரம் கலவரமாக அன்னைக்கு மாறிச்சு பாருங்க. பைபிளில் நடந்த ஒரு அற்புதமான ஒரு சம்பவம் இது இல்லையா? எல்லா பாஷைகளையும் பேசுகிறாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த 5 பிள்ளைங்க நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்க வச்சுருக்கீங்க. திடீர்னு அந்த ஆவி இறங்குச்சு. ஒவ்வொரு குழந்தையும் ஒன்று ஃப்ரெஞ்சு பேசுது, ஒன்று ஜெர்மனி பேசுது, ஒன்று சைனீஸ் பேசுது, நீ ஹாவ்னு சொல்லுது. இதெல்லாம் கேட்குறப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? ஷாக்காக இருக்கும். என்னடா அது, எனக்கு பிறந்த பிள்ளைங்களா இது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவார் பாருங்க. இனிமேட்டு அப்படி தான் நடக்க போகுது. ஒரே வீட்டில் பல பாஷைகளை பேசுகிற ஆவி இறங்க போகிறது. ஆவியானவர் தன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் அவருக்கு விருப்பம். ஆகவே நாம் அதை விட்டு கொடுப்போம். ஓகே ஆண்டவரே, என்னோடய குடும்பத்தினர் எல்லோரும் நல்ல பாஷைகளை பேசட்டும், தேவன் அருளின பாஷைகளை பேசி என் குடும்பத்துக்குள்ளாக சந்தோஷம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து கொள்ளுங்க. என்னுடைய மாணவர்களாக இருக்கணும் அப்படின்னா, என்னோடய ஸ்டூடெண்டாக இருக்கணும்னா வயசு முக்கியமே கிடையாது. உங்களுடைய நம்பிக்கை தான் முக்கியம். எனக்கு இந்த வரம் வேணும், என்னோடய லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் தான். அதனால் என்கிட்ட சேர்ந்துக்கோங்களேன், உங்களுக்கு நல்லது தான். இந்த தீர்க்க தரிசன பயிற்சியில் நம்ம பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, அவர்கள் பார்க்கிறவர்கள். பார்க்கிறவன், உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கிறவன், என்னத்தை பார்க்கிறவன்? நீங்களும் ஒரு பார்க்கிறவன். ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது சீர் என்று சொல்லுகிறார்கள். SWER. இட்ஸ் a gift. எல்லாரும் சீராக முடியாது. Some are chosen to become seers in the kingdom of God. அப்போது நீங்கள் பார்க்கிறவர்களாக மாறிவிடுகிறீர்கள். பார்க்கிறவன், நீர் பார்ப்பவன்.
இனி நீங்கள் பார்க்கிறவர்களாக பார்ப்பவர்களாக மாறிவிடுகிறீர்கள். அதோடு வேறு எந்த வார்த்தையும் நான் சேர்த்துக் கொள்ளவில்லை. அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று சொல்லி மறுபடியுமாய் அந்த பல பாஷைகளை பேசினவர்களை குறித்த ஒரு விவாதம் நடக்குது பாருங்க. ஆச்சரியமாக இருக்கு. அப்போது அங்கே யாரெல்லாம் வந்திருந்தாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா, ஆஃப் ஆஃப் த கான்டினென்ட் பீப்புள் அங்கே போயிருக்கிறாங்க. யாரெல்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். பார்த்தரும், மேதரும், எலாமித்தரும், மெசபடோமியா, யுதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என்ற தேசத்தார்களும், சீரேன பட்டணத்தை சுற்றியிருந்த லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியரும், யூதரும், யூத மார்க்கம் அமைந்தவர்களும், கிரேத்தரும், அரேபியரும் ஆகிய நாம் என்று சொல்லி ஒரு பெரிய டினாமினேஷன் அங்கே வருது. லாங்குவேஜ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்க வராங்க அந்த டைமுக்கு. இப்போ அவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்களா, நம்ம பாஷைகளை இவங்களை பேசுகிறாங்கடா, சம்பந்தமே இல்லையே அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு பிரிட்டிஷ் ஆசென்ட்டோட பேச முடியாது இல்லையா? ரொம்ப பயிற்சி வேணும். அதில் நமக்குன்னு ஒரு ஆசென்ட் இருக்குது, இந்தியன் ஆசென்ட்டு, நியூட்ரல் ஆசென்ட்னு சொல்கிறோம், பேசிட்டு போயிடலாம். அப்படி நியூட்ரலாக பேசாமல் அந்தந்த தேசத்திற்குரிய பாஷை எதுகு முனைகளை பேசக்கூடிய வல்லமை இறங்கின அப்படின்னாலே அவர்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. நம்ம பாஷையை பேசுகிறானே, அவன் மதுரை தமிழில் பேசுகிறானே, மெட்ராஸ் தமிழில் பேசுகிறானேன்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஒரு கலக்கம் வந்திருக்கும் பாருங்க. அப்படி தான் அவங்க இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள் என்று பார்க்கும். அப்போது தீர்க்கதரிசிகள் போகும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும்? பிரமிப்பு உண்டாகும். நான் சொல்கிறேன், நீங்கள் போகும் பொழுது இனிமேட்டு உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்யலாம், ஒரு ஊழியக்காரராகவே இருக்கலாம், ஒரு இவாஞ்சலிஸ்டாக நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு இந்த நான் கொடுக்குற பயிற்சி பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். இந்த இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வரம் உங்களுக்குள்ளாக ஆப்ரேட் பண்ணும்படியாக நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். என்னை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் தானே இப்பொழுதே உங்களுக்குள்ள நான் ஒரு இயேசுவின் நாமத்தில் ஒரு பவரை அனுப்புகிறேன். பேக்கேஜ் ஆஃப் பவர், அவர்கிட்ட இருக்கிற ஒரு பவரை எடுத்து நான் அவங்க மேலே அனுப்புகிறேன். ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன், ஹல்லேலூயா. எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு, பிரமிப்பு வருதான். அப்போ ஒரு தீர்க்கதரிசி ஒரு ஊருக்குள்ளே போகும்பொழுது, ஒரு தெருவுக்குள்ளே போகும்பொழுது அவனை குறித்த ஒரு பிரமிப்பும் சந்தேகமும் ஜனங்களுக்கு உண்டாகணும். ஒரு தீர்க்கதரிசி போகும்பொழுது அவன் போகிறான், அவனை பற்றி யாருக்கும் என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்குறாங்க. அதனால் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி அந்த சைடு நடந்து போகும்பொழுது அவனை சுற்றிலும் ஒரு ஃப்ளக்ஸ் இருக்குது பாருங்க. அவனை சுற்றிலும் ஒரு தெய்வீக வல்லமை காணப்படுது. மற்றவர்களை வசீகரம் பண்ணக்கூடிய, ஜனங்களை கவரக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் இந்த தீர்க்கதரிசிகளுக்கு கொடுத்துருக்கிறார். இவன் என்னோட ஆள்றா, உனக்கு பிரச்சனைக்கு இவன்ட்ட சொல்யூஷன் இருக்கு, நம்பிப்போ அப்படின்ற ஒரு உறுதியான அழைப்பை பெற்றவர்களாக தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். நம்பிக்கையே நம்முடைய அடித்தளம். ஹல்லேலூயா. ஸோ இனி வருகிற நாட்களில் நான் சொல்கிறேன், உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாய் நான் சொல்கிறேனே, நீங்கள் நடந்து போகும் பொழுது, தெருவில் நடந்து போகும் பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வல்லமை உங்களை சூழ வரும். ஜனங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாகும். மகிமையை தேவன் எடுத்துக்கொள்வார். நீங்கள் தேவனுடைய விசேஷமான பாத்திரங்களாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காலத்தில் சபை திட்டிகிட்டு இருந்துச்சு, குறி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி. குறி சொல்றதுல தவறாக சொல்லி கொண்டிருந்தார்கள். சபையில் திட்டிகிட்டு இருந்தாங்க, என்ன அவன் குறி சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஒரு கீழ்த்தரமான வேலைன்னு சொல்லி கூட அதை சொல்கிறாங்க. ஜனங்க குறி கேட்குறதுக்கு போகிறாங்க இல்லையா? ஒரு பிரச்சனையில் சொல்யூஷன் வராதப்போ குறி சொல்ல கேட்க போகிறாங்க. பிரார்த்தனை பண்ணி பார்த்தாங்க, வேண்டுதல் செஞ்சு பார்த்தாங்க, பலி செலுத்தி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போது ஒரு மனுஷன் சொல்கிறான், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், நட்சத்திரங்களை வைத்து நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், அதை வைத்து கைட் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்யூஷன் வராமல் இல்லை, சிலருக்கு வருது, சிலருக்கு வராமல் போகுது பாருங்க. அப்போது தேவனுடைய வார்த்தையில் இன்னொரு மனுஷனை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் போகுமா? இந்த 7வது வசனத்தில் படிக்கிறோம், தரிசனம் பார்க்கிறவர்கள் வெட்கி, குறி சொல்லுகிறவர்கள் நாணி, உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லோரும் தங்கள் வாயை மூடுவார்கள் என்று எழுதியிருக்கு. ஒரு காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே
பார்ப்பவர்கள் என்று சொல்லுகிறேனே அந்த கூட்டத்தினர் வந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க பாருங்க, நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வந்தாங்க. அது என்ன வேலை? தரிசனம் பார்க்கிறவர்களாக இருந்தார்கள், குறி சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். அப்போ அவங்க குறி சொல்லுகிறதற்கு ஏதாச்சும் ஒரு மீடியம் யூஸ் பண்ணும் இல்லையா? அவங்க யூஸ் பண்ண மீடியம் என்ன? தேவனுடைய வார்த்தை. அந்த கிஃப்ட் எதனால அவங்களை விட்டு போச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருந்த அந்த போராட்ட குணம், கர்த்தரை கனவீனம் பண்ணுகிற ஒரு எண்ணத்து நிமித்தம் கர்த்தர் தன்னை விலக்கி கொண்டார். ஆகவே அந்த வரம் செயல்படாமல் போயிடுச்சு பாருங்க. அப்போ இந்த புதிய ஏற்பாட்டின் நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எண்ட் டைம்ஸ்லன்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ நம்பிக்கையோடு அவரை அணுகுகிற நம்மை போன்ற மாணவர்களுக்கு தேவன் அந்த வரங்களை கொடுக்க மாட்டாருன்னு நீங்கள் நம்புறீங்களா? கொடுப்பாருன்னு நம்புறீங்களா? இயேசு சொல்லிட்டாரு, என்கிட்ட இந்த பூமியிலும் வானத்திலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நான் சொல்கிறேன், புறப்பட்டு போங்க, இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்துறாரு. ஏன்னா சீஷர்களுக்கு ஒரே பயம். என்ன பயம்னா, ஏசு கிறிஸ்துவை அடித்து கொண்டாங்க, நம்ம போனாலும் அடித்து கொண்டுருவாங்களான்னு சொல்லி ஒரு பயம் பாருங்க. அந்த பயத்தை போக்குவா தான் ஏசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு அவங்க மத்தியில் தன்னை வெளிப்படுத்தினார். அதை பார்த்து அவங்களுக்கு சந்தோஷம், நம்ப முடியல. போன வாரம் தான் செத்தாரு, இப்போ வந்து நிற்கிறாரு உயிரோட, அதே போல் அப்படின்ட்டு. ஆனாலும் சொல்கிறாரு பாருங்க, அவன் மைண்ட் ரீட் பண்ணுவார் ஏசு கிறிஸ்து இல்லையா? ஈஸியாக அவரால் மைண்டை ரீட் பண்ண முடியும். அப்போது அந்த சீஷர்களுக்குள்ளே இருந்த அந்த பயத்தை பார்த்து சொல்கிறாரு, புறப்பட்டு போங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட சீஷர்களை அனாயிண்ட் பண்ணி அபிஷேகம். அப்போது ஒரு அபிஷேகம் என்கிற ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்க வேண்டும். ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டோம், பைபிள் படிக்கிறோம், அவர் சொல்கிற வழிகளெல்லாம் போகிறோம். ஆனால் அவைகளுக்கும் மேலே ஒரு அபிஷேகமானது ஒரு மனிதன் மேலே இறங்குகிறது. அதைத்தான் அபிஷேகம் என்று நாம் தமிழில் சொல்கிறோம், ஆங்கிலத்தில் அனாயிண்டிங் சொல்கிறோம், அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் டச் ஆர் ஹெவன்லி டச்ன்னு சொல்லலாம். அந்த ஆவி நமக்குள்ளாக இறங்கும் பொழுது நம்முடைய கிரியைகளிலே ஒரு மாற்றம் வருகிறது. ஹல்லேலூயா! ஜனங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை. தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. அப்போ தரிசனம் பார்க்கிற ஒரு ஆவி உங்களுக்குள்ளாக இறங்குவதாக, கர்த்தருடைய நாமத்தினாலே சரியான குறி சொல்லுகிற ஆவி உங்களுக்குள்ளாக இறங்குவதாக. ஆமென், ஹல்லேலூயா! சரியான ப்ரிடிக்ஷன், எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன், the gift of predicting things accurately based on the scriptures, holy scriptures, and by the help of the Holy Spirit, the anointing of the Holy Spirit, you can predict things concerning your neighbors, your friends, your colleagues, your family people, anything. அதுக்கு லிமிட்டே ஒரு பண்ணலை பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய மாணவர்களுக்கு இந்த வரம் வேணும், என் கூட சேர்ந்துக்கிறீங்களா? எனக்கு இந்த வரம் வேணும் அப்படின்னு சொல்லி, the Lord says, I will make you extraordinary. எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக உங்களை மேக் பண்ண முடியும்? ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் உங்களுக்கு வேணுங்க. அப்போது ஒரு அகாடமிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு அகாடமிஷனுடைய பர்ஸ்பெக்டிவ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வேணும். நான் ஒரு தொழிலை கற்றுக்க வந்திருக்கேன்னு சொல்லுங்கள். ஒரு வுட் கிராஃப்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்து மரம் இருக்கிறத சரியாக கற்றுக்கிட்டாங்க. நிறையா புதுசாக டெக்னாலஜிஸ் வந்திருக்கு, அற்புதமான காரியங்களை அவங்க பண்ணுறாங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றும் பொழுது நமக்குள்ளாக ஒரு வேறு விதமான ஆவி இறங்குகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எந்த வரத்தை சபை அல்லது ஜனங்கள் அதை பெருசுப்படுத்தலையோ அதை நான் எடுத்துக்கிட்டேன் கையில் டூலாக. அதை நம்ம வச்சுக்கிடுவோமே. ஆஸ் அ கிறிஸ்டியனா ஒரு பவர் சோர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஹியூமன் பீயிங்காக நான் இருக்கட்டுமே. அப்படி அந்த சோர்ஸை யூஸ் பண்ணி ஜனங்களுக்கு நான் ஏதாச்சும் அற்புதம் பண்ணால் நல்லது தானே. ஏசு சொல்ல போகிறாரா நீ பண்ணாதடா அப்படின்ட்டு? அவருடைய தாராளத்தனத்தை குறித்து நம்ம சரியான எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்வதே செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் அவர் தானே சொல்லியிருக்கிறாரு. அப்போது அவரோட நெருங்கி நமக்கு நடக்க தேவையான ஒரு காரியம் நம்பிக்கை, தைரியம், அன்பு. ஏசு கிறிஸ்துவிட்ட அன்பு திரளாக இருக்குது. அப்போ நம்மளுடைய ட்ராபேக்ஸு, ஃபால்ஸ் எல்லாம் நம்ம வேல்யூ பண்ணவே கூடாது. நல்லிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரெக்கார்டு வேர்ல்டை பற்றி மோசமானதாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் என்னோடய இன்ஸ்டியூட்டில் நுழையும் பொழுது உங்கள் பழைய ரெக்கார்டை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு தைரியம் இருக்கான்னு பார்ப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்க்கு அதை எஃபிஷியண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரம் ஒதுக்கி அதை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு எஃபிஷியன்சி அவனுக்குள்ளே இருக்கா, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, தேர்ஸ்ட் இருக்கான்னு தான் நான் பார்ப்பேன். அவ்வளோதான். ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக நான் அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன்.
அதை வச்சு நீங்கள் பொழைச்சிக்கலாம், அநேகரை பிழைக்க வைக்கலாம், பெரிய காரியங்களை செய்யலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அப்போ ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், இலச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்கிற ஒரு நல்ல வார்த்தையை இப்பொழுது கேட்டோம். இரண்டத்தனையான பலன் வரும். முதலாவது பார்ப்போம். அந்த மீகா தீர்க்கதரிசி தனக்குள்ளாக ஆவி இறங்கினதை பார்த்து சொல்கிறான், எனக்குள்ள பலன் இறங்கிருச்சு, பராக்கிரமம் இறங்கிருச்சு, நியாயம் இறங்கிருச்சுன்னு சொல்லி ஒரே குதிகை அவனுக்கு. அவன் சாப்பிட்ற அந்த 2 இட்லி சப்பாத்தியை சாப்பிட்டு அவன் ரோட்டில் போகிறப்போ அவனுக்குள்ளாக ஒரு வல்லமை இறங்கினதுனால அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிடறான். அந்த வேதமும் அதை பதிவு பண்ணிட்டான். அப்போது ரெண்டத்தனையான பலன் வரும் எழுதியிருக்கே. அப்போ கிறிஸ்துவுக்கு அப்புறமா யாரெல்லாம் இந்த தரிசனம் பார்க்கிறதையும் குறி சொல்லுகிறதையும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதையும் நாடி தேடி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ரெண்டத்தனையான பலன் வரும் என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு அட்ரஸே இல்லைங்க, நான் ஒரு பிச்சைக்காரன், அட்ரஸே இல்லாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? என்னோடய ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் மாறிக்கோங்க. தேவன் உங்களுக்கு ஒரு அட்ரஸை தருவார். அது என்ன அட்ரஸ்ஸு? அவர் ஒரு தீர்க்கதரிசிங்க, அவர்கிட்ட சம்திங் இருக்குது, ஸ்பெஷலாக அவர் பவர் இருக்குது, அவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லி அநேகர் உங்களை பார்த்து வரும்படிக்கு தேவன் செய்வார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் வந்தார் என்று எழுதியிருக்கிறார். பூமியில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்போது அறிவுள்ள ஒரு மனுஷன், அறிவில்லாத ஒரு மனுஷன், எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இயேசு கிறிஸ்து வந்தார் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது என்னுடைய மாணவர்களாகிய உங்களை அவர் பிரகாசிக்கம் பண்ணுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், என்னோட வார்த்தையை கவனிங்க. கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்னைக்கு நீ ஒரு குறி சொல்லும் தீர்க்கதரிசி. You will have the power to predict things with the help of the Holy Spirit under the authority of Lord Jesus Christ. In the end times, God is going to reveal His power through you and me, my students. Hallelujah. 11வது வசனத்தில் பார்க்கிறோம், அதன் தலைவர்கள் பரிதானத்திற்கு நியாயம் தீர்க்கிறார்கள், அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள், அதன் தீர்க்கதரிசிகள் பணத்திற்கு குறி சொல்லுகிறார்கள். ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ, தீங்கு எங்கள் மேல் வராது என்று சொல்லுகிறார்கள் எழுதியிருக்கு. அப்போது இந்த நமக்கு முன்னாடி நம்ம வேலையை பார்த்தவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் பாருங்கள். தலைவர்கள், ஆலய தலைவர்கள், யார் வேணாலும் போட்டுக்கோங்க, பரிதானத்துக்கு காசை வாங்கிட்டு நியாயம் தீர்ப்பு பண்ணுறாங்க. எவன் நிறைய காசு கொடுத்தானோ காசை வாங்கிட்டு மக்களே இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படி தான் நடந்திருக்கு அன்னைக்கு. அடுத்தது, அதன் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள். காசு கொடுக்கலன்னா அவங்க பிரசங்கமே பண்ண மாட்டாங்க, காசு கொடுத்தா தான் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு குரூப் அந்த காலத்தில் இருந்துச்சு. அடுத்தது, நம்மளை மாதிரி வேலை செஞ்சு அந்த தீர்க்கதரிசிகள், அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்குறோம் பாருங்கள். பணத்துக்கு குறி சொல்லுகிறார்கள். $10 கொடுங்க, உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு குறி சொல்லுவோம். சரி, $100 கொடுங்க, ½ அன் ஹவருக்கு உங்களுக்கு குறி சொல்லுவோம். அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அந்த காலத்தில் இருந்த அந்த தீர்க்கதரிசிகளுக்கு இருந்துச்சு பாருங்கள். அப்போது இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் டைம்ஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, பரிதானம், கூலி, பணம், இந்த 3ஐயும் நம்ம ஒதுக்கி விட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம லைஃப்பில் பார்த்துட்டு இதனால் நமக்கு பெரிய சந்தோஷம் வரலன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்றைக்குமே நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண போகிறதே கிடையாது 100%. அப்போ அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்க்கும் பொழுது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கேரக்டரை மாற்றிக்காமல் நம்மளுடைய ஸ்டாண்டில் ஃபர்மாக இருப்போம். ஐ எம் கால்ட் ஆஸ் அ ப்ராஃபெட். I am called as a student of the prophecy of my prophetic course. You can join even if you want. Join now. அப்போது இந்த 3 காரியத்தை நம்முடைய இதயத்திலேருந்து விளக்கும் பொழுது எந்த நோக்கத்திற்காக இந்த பயிற்சி நம்ம மேற்கொள்கிறோம்? நமக்கு லாபம் வரத்தக்கதாக ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் நல்லா தான் இருக்கும், யாராச்சும் ஒரு காணிக்கை கொடுத்தா நல்லா தான் இருக்கும்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ் நம்மளாம் இல்லையா, டெம்ப்ட் ஆகும். பட் அது மேலேயே 100% ஃபோக்கஸ் வைக்க ஆண்டவர் சொல்லலை. ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கும் பாருங்கள். கர்த்தரோட நாமத்தினால இன்றைக்கி ஒரு அற்புதத்தை நான் பண்ணணும், நாளைக்கு அங்கே போய் ஒரு அற்புதத்தை பண்ணணும், அப்படி ஒரு எண்ணம் தான். அதை பார்க்கும்பொழுது நமக்குள்ளாக ஒரு த்ரில், ஒரு சந்தோஷம். ஜனங்க சுகம் அடைகிறத பார்த்து நமக்கு ஒரு த்ரில், சந்தோஷம். அவ்வளோதான். ஹல்லேலூயா. அதை தான் நம்ம ஃபோக்கஸாக வைக்கிறோம் பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த அந்த தலைவர்கள் மாதிரியோ, நியாயம் தீர்க்கிறவர்கள் மாதிரியோ, ஆசாரிகள் மாதிரியோ, உபதேசிகள் மாதிரியோ, தீர்க்கதரிசிகள் மாதிரியோ அவங்க போன பாதையை நம்ம சூஸ் பண்ணாமல் புதிய ஏற்பாட்டின் நியமங்களுக்கு அடுத்த காரியத்தில் நாம் நம்முடைய ஹிருதயத்தை வைத்து
ஆனாலும் இந்த வரங்களை குறித்து மேன்மை பாராட்டி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக அதை பயிற்சி செய்து நடைமுறைப்படுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 19:28 இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜனங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் ஒன் ஆஃப் த காட்னு தெரியும். பல தெய்வங்களில் அவர் ஒரு தெய்வம் அப்படின்னு தான் தெரியும் ஜனங்களுக்கு, இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து என்ன சொல்றாரு பார்ப்போம். அவர் ஒரு 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 எக்ஸ்பேண்டிங் இமேஜ் கிடைக்குது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மீது வீற்றிருக்கும் பொழுது, அப்போ தன்னோட அத்தாரிட்டியை பற்றி அங்கே சொல்றாரு. நான் ஒரு டைம்ல சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது என்னை ஃபாலோ பண்ணின நீங்களாம் அப்படின்ட்டு அவர் சொல்றார். அவரோட சிஷ்யர்களை பார்த்து சொல்றார். நான் இன்னைக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அழைப்பிற்கு மனமுகந்து உங்களை ஒப்பு கொடுக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட மகிமையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்கிற ஒரு காரியம். இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு செய்தியை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா படிப்பாங்க. டெய்லி இந்த எக்ஸாம் எழுதிருங்கடா, உங்கள் கெரியர் ரொம்ப லைட்டாக இருக்கும், லைட் ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஸ்டூடெண்ட்ஸும் ஃபோக்கஸ் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அதே போல் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நியாயம் தீர்க்கிறவர்களாக சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள். ஹல்லேலூயா. என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்கிற ஒரு நல்ல செய்தி, அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அற்புதங்களுக்கு அடுத்த ஊழியம், அவருடைய மகிமைக்கு அடுத்த ஊழியம், நாம் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மகிமை என்ன? நியாயம் தீர்க்கிற சிங்காசனத்தை நமக்கு தருவார். ஹல்லேலூயா. என்ன விதமான நியாயம் நம்ம திருப்போம் நமக்கு தெரியாது. அவர் சொல்ல நம்ம செய்வோம், அவ்வளோதான். பட் நமக்கு ஒரு நல்ல ஆனரை தேவன் வைத்திருக்கிறார் என்பதே அதில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு உண்மையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மீகா 4:1 ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும், எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. கடைசி நாட்களில். அப்போது பல நாட்கள்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்கோம், இல்லையா? பிறந்ததுலேருந்து நான் கேட்டிருக்கேன், நம்ம வாழ்கிற நாட்கள் கடைசி நாட்கள். இப்போ நமக்கு பிரமிப்பாக இருக்குது. ஒரு 60 வருஷம் 70 வருஷம் இருக்கும்போது அதான் கடைசி நாட்களா? அதுக்கப்புறமும் இன்னொரு ஜென்ரேஷன் வந்து அதுக்கும் அதே கடைசி நாட்கள் தானே அப்படின்ட்டு. இப்போ எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் என்று எழுதியிருக்கு. அப்போ தீர்க்கதரிசிகள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள் புறப்பட்டு போய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் பொழுது என்ன நடக்குமா? எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு உங்களிடத்திற்கு ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. ஜனங்களை உடையவன் பராக்கிரமத்தை உடையவன். ஜனங்களை தன் பக்கத்திலே இழுத்து கொள்ளுகிற வல்லமை உடையவன் வல்லமையான ஒரு மனிதன், சாதாரண மனுஷன் கிடையாது. ஒரு லீடருக்கு பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க அப்படின்னா அவன் அந்த லீடர் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது, அவன் எக்ஸ்ட்ராடினரி. பலர் லீடர் ஆகணும்னு முயற்சி பண்ணுறாங்க, ஆனாலும் அந்த லீடர்ஷிப்புக்குள்ளே ஜனங்க தங்களை ஒப்பு கொடுக்கல. ஒரு சிலர் லீடராக தங்களை ஆக்கி கொண்டு தங்களுடைய வேலை செய்யும் பொழுது அநேகர் அந்த லீடரை பின்பற்றி அப்படியே போகிறாங்க பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த ப்ராஃபட்டிக் கோர்ஸை கூட நீங்கள் கற்றுக்கிட்டு வரீங்க, கேட்டுக்கிட்டு வரீங்க, பல நாட்களாக என்னோட தொடர்பில் இருக்கீங்க. நாட்கள் வருகிறது, எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் எழுதியிருக்கிறது. கடவுளுடைய வல்லமையை பார்க்க எல்லாத்துக்கும் ஆர்வம். ஏன்னா அவ்வளோ தேவைகள் இருக்குது. சிக்கலில் சிக்கிக்கொண்டு இருளிலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிற ஜனங்கள் ஏதாவது ஒரு காரியம் லைஃப்பில் நடக்குமான்னு சொல்லி ஏக்கத்தோடு தான் பார்த்துட்டு இருக்காங்க எல்லா டைரக்ஷன்லையும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்டும்படியான ஒரு அதிகாரத்தை ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் உடையவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஸோ தீர்க்கதரிசிகள் வெறும் பேச்சோடு நிறுத்தி கொள்ள முடியாது, இல்லை? பேசுகிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க, ஆறுதல் சொல்கிறதுக்கும் 1000 பேர் இருக்கிறாங்க. வல்லமையை வெளிப்படுத்த யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு உறுதியான சிந்தனை என்னுடைய மாணவர்களாகிய நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் என்று எழுதியிருக்கிறார். எப்படி போதிப்பார்? அவருடைய வழி. நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள், ஏனெனில்
சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ தேவன் தன்னுடைய வல்லமையை பைபிளில் வச்சிருக்கிறாரு. ஏன்னா அது ஜீவனுள்ள வார்த்தை என்று தன்னை குறித்து சொல்லுகிறது. எழுதப்பட்ட எந்த புத்தகமும் அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தைகள் நான் ஒரு ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லவே இல்லை, நான் உயிருள்ள வார்த்தை என்று சொல்லவில்லை. அது என்ன சொல்லுது? நான் ஒரு நாவல் என்று சொல்லுகிறது, நான் ஒரு கதை புத்தகம் என்று சொல்லுகிறது, நான் அறிவுரை சொல்லுகிற ஒரு புத்தகம் என்று சொல்லுகிறது. ஆனால் எந்த புத்தகமும் புத்தகத்தில் இருக்கிற வார்த்தையும் தன்னை நான் ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லவில்லையே. அப்போ வேதத்திலே மட்டும்தான், யெகோவா என்கிற தேவனுடைய வேதத்திலே மட்டும்தான், அல்லது வானத்தையும் பூமியை உண்டாக்கின அந்த ஒரே தேவன் தன்னுடைய ப்ராசஸை எங்கே எழுதி வச்சிருக்கிறாரோ அந்த ப்ராசஸ் புக்கில் அந்த வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் ஜீவனுள்ள வார்த்தை, த லிவிங் வேர்ட். மனுஷனுக்கு தான் உயிர் இருக்கும், மிருகங்களுக்கு உயிர் இருக்கும், மரத்துக்கு செடிக்கெலாம் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். வார்த்தைக்கு உயிர் இருக்கா? அந்த வார்த்தை, உயிருள்ள அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையிலிருந்து தான் இந்த தீர்க்க தரிசனத்தின் ஆவியானது வெளிப்படுகிறது. ஏசாயாவில் பார்க்கிறோம், கட்டுக்கதைகளை படிக்கும் பொழுது குறி சொல்லுகிற ஆவி வெளிவருகிறதாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தின் ஆவி வெளிவருகிறது. ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு போட்டியே ரெண்டு வல்லமைக்கு இடையில தான். ஒன்று குறி சொல்லுகிற வல்லமை, கட்டுக்கதைகளிலிருந்து வருகிற குறி சொல்லுகிற வல்லமை. இன்னொன்று தேவனுடைய வார்த்தையை படிப்பதினாலே ஒரு மனுஷனுக்குள்ளாக வெளிப்படுகிற தீர்க்க தரிசன வல்லமை. இந்த ரெண்டு வல்லமைகளும் போட்டா போட்டி கொண்டு இந்த நாளில் இந்த அண்ட சராஸ்திரங்களையும் ஆட்சி செய்து வருகிறது. ஈக்குவலாக ரெண்டு போராடிக்கிட்டு தான் இருக்கு பாருங்க. நம்ம காதில் பொய் சொல்கிறது ஒரு வல்லமை, அதை நம்பாதன்னு சொல்கிறது இன்னொரு வல்லமை. இது அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. லைஃப் டைமில் அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும். இல்லைன்னு யாரும் சொல்லவே முடியாது. ஸோ இந்த சைடு நம்ம இங்கே இருக்கோம். எந்த சைடு இருக்கோம்? கிறிஸ்துவின் மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் தொடர்புடைய வார்த்தைகளிலிருந்து வெளிப்படுகிற தீர்க்க தரிசன வல்லமையை நம்முடைய கரத்திலே பெற்றுக்கொண்டு, விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டு, நாம் முன்னேறி சென்று நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை சரியாக ஓடத்தக்க ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆகவே நான் சொல்கிறேன், அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்கிற ஒரு வார்த்தையோடு இந்த நாளில் நான் செய்தியை முடிக்கிறேன். அவன் நீங்கள், என்னுடைய மாணவர்களாகிய நீங்கள், தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும், திராட்சை செடி, திராட்சை பழங்கள் இருக்கிற ஒரு செடி, அது தருகிற நிழல், ஒரு இளைப்பாறுதல், ஒரு சுகம், ஒரு ஆரோக்கியம். கர்த்தருடைய வார்த்தை அப்படி தான் இருக்குது பாருங்க. அது ஒரு திராட்சை செடி போல் இருக்குது. என்னுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிறபடினாலே நீங்கள் அந்த செடிக்குள்ளாக, செடிக்கு கீழே அதன் நிழலிலே இப்பொழுது இளைப்பாறை கொண்டிருக்கிறீர்கள். தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும், தேவனுடைய வார்த்தை அத்தி மரமாக இருக்குது, அதனுடைய நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல். உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் இப்பொழுது நீங்கிக் கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடைய இருதயத்தில் பயமாக இருக்கும். அவருடைய இருதயத்தில் நம்ம உத்து நோக்கும் பொழுது, ஐயோ இந்த உலகம் எப்போ அழிய போகுதுன்ற பயந்துக்கிட்டு அவர் உட்காந்துட்டு இருப்பார். அவருடைய இருதயத்தில் என்ன இருக்கும்? அவர் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி என்று எழுதியிருக்கிறது. அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சுவாசம் உங்களை தொடும் பொழுது நீங்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவீர்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று என்று பார்க்கிறோம். யார் இதை சொன்னது? சேனைகளின் கர்த்தர். God of armies, mighty armies and angels. Hallelujah. இந்த வார்த்தையோடு இந்த நாளில் நான் செய்தியை முடிக்கிறேன். நான் உங்கள் பேரிலே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும்படி ஒரு ஜெபத்தை பண்ணட்டுமா? அப்பா பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறேன். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய வார்த்தைகளை கேட்டது நிமித்தம் அவர்கள் அதை நம்புகிறபடினாலே நீர் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் இவர்களுக்கு பலிக்கும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருவருக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய பராக்கிரமம் இறங்குவதாக, பலன் இறங்குவதாக. இவர்கள் புறப்பட்டு
கொழுத்த கன்றுகளாக மாறுவார்களாக. உம்முடைய வல்லமையை பார்க்கிறவர்களாக, உம்முடைய தேவ தூதர்களை தரிசிக்கிறவர்களாக, உம்முடைய சேனைகளை பார்க்கிற அந்த கண்கள் இப்பொழுது இவர்களுக்கு உண்டாகும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய தீர்க்க தரிசனமானவர்களுக்கு பெருக்கத்தின் நாட்களை நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் தங்களுடைய இந்த பூமியிலே, தங்களுடைய தெருவிலே, ஆஃபீஸில், ஒர்க் ஸ்பாட்டில், பிஸ்னஸ் சென்டர்ஸில், மார்க்கெட் பிளேஸில் அவர்கள் போகும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக வல்லமை இறங்கி அவர்களை சுற்றிலும் காணப்படும்படியாய் நான் ஜெபம் பண்ணுகிறேன். பல நாட்களுக்கு முன்பதாக பல தீர்க்கதரிசிகளுக்கு நீர் செய்தது போலவே அவர்கள் போகும்பொழுது இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் வெளிப்படத்தக்கதாக நீர் அடையாளங்களை காண்பித்தது போல என்னுடைய மாணவர்களுக்கும் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தொடர்ந்து எங்களை உம்முடைய அன்பின் கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இது தீர்க்கதரிசிகளுக்கு உண்டான ஒரு பாடசாலை. This is an institute to train prophets. And I believe that while reading the scriptures, the holy scriptures, the perspective what we have should be like a student who's eager to learn new things from the holy scriptures. So while changing our thoughts and thought process while reading the word of God, we make sure that our perspective is mainly focused on receiving power from Almighty God and executing the days to come in the way that He wants us to execute. God bless you. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஷலோம்.